நம்ம நிறைய வீட்ல குழந்தைங்க வெயிட் கெயின் பண்ணாமலே இருக்கிறது எவ்வளவு பேருக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதுக்கு காரணம் இதெல்லாம் கூட இருக்கலாம். நம்ம குழந்தைங்க வெயிட் கெயின் பண்ணாமலே இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஃபர்ஸ்ட் இம்ப்ராப்பர் ஃபுட், அதாவது சரியான உணவை கொடுக்காம இருக்கிறது. இன்னொன்னு, குழந்தைங்களுக்கு ஹெரிடிட்டரியாவே சில பேர் அந்த ஒல்லியாவே இருக்கிற ஹெரிடிட்டரி இருக்கும். ஸோ அதனால அவங்க அப்படி இருக்கலாம். ஆனா இன்னொன்னு, அவங்களோட ஏஜ்க்கு ஏற்ற வெயிட், மினிமம் வெயிட்டாவது மீடியம் வெயிட்டாவது இருக்கான்றதை நம்ம கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். இதை தாண்டி அவங்களுக்கு இந்த வார்ம் இன்ஃபெஸ்டேஷன், வயிற்றுல இந்த பூச்சி பாரசைட் மாதிரி ஏதாவது இன்ஃபெஸ்டேஷன்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ இந்த குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் பண்றது ரொம்ப குறைவா இருக்கும். இதனால மால் அப்சார்ப்ஷன் நடக்கும். மால் அப்சார்ப்ஷன்னா சாப்பிடுற உணவு நல்லா சாப்பிட்டாலும் கூட அந்த உணவுல கிடைக்கக்கூடிய அந்த சத்துக்கள் உடம்புல போய் சேராது. இதனாலேயே அந்த குழந்தைங்க வெயிட் கெயின் பண்ணாமலே இருப்பாங்க. இதை தாண்டி அடிக்கடி சளி, ஜுரம், ஏதாவது ஒரு யூரின் இன்ஃபெக்ஷன், ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்கிறதுனாலையும் கூட அந்த குழந்தைங்க வெயிட் கெயின் பண்ணாம இருக்கலாம். இன்னொன்னு, குழந்தைங்க போதிய அளவு தூக்கம் இல்லாம இருக்கிறதும் இந்த வெயிட் கெயின் பண்ணாம இருக்கிறதுக்கான முக்கிய ரீசனா இருக்கலாம். இன்னொன்னு, குழந்தைங்க நல்லா சூ பண்ணி சாப்பிடாம இருக்கிறது. இன்னொன்னு, வெஜிடேரியன் டயட்ல இருக்கும் போது புரோட்டீனை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாம, புரதச்சத்தை கான்சென்ட்ரேட் பண்ணாம வெறும் மாவச்சத்தும் நார்ச்சத்தும் மட்டும் கொடுக்கறதுனாலையும் குழந்தைங்க வெயிட் கெயின் பண்ணாம இருப்பாங்க. ஸோ இதுக்கு ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது, மெடிசன்ஸ்னா நீங்க இப்போ அதுக்கு வெயிட் கெயின் பண்ணலன்னா அதுக்காக எடுத்துக்க போறது இல்லை. ஆனா இதுக்கு பின்னாடி ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இல்ல சாப்பிடுறது உடம்புக்கு ஒட்டாம மால் அப்சார்ப்ஷனோ இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம கன்சர்ன் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கும் போது உங்க குழந்தைங்க வெயிட் ஹெல்தியா கெயின் பண்றதுக்கான வழிகள் ஹோமியோபதியில உண்டு. இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்ல நான் வேற ஏதாவது டாபிக் பேசணும்னு நினைச்சாலோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அது மேல ஒர்க் பண்ணுவேன். ஸோ அது இல்லாம நான் டாக்டர் அனந்த சிவசேரன், அகம் ஹோமியோபதி கிளினிக்ல இருந்து. நம்ம கிளினிக் பூந்தமல்லியில இருக்கு. கான்டாக்ட் டீடைல்ஸ் இந்த ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்க எனக்கு கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.